ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த Black 17ஓட கண்டினியூஷன் தான். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு அப்படியே இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மலைக்கு போயிட்டு வந்ததில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு. எது என்னென்ன ப்ரைஸ்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்றுனா கொஞ்சம் குயிக்காகவே உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணவே இல்லை. இப்போ என்னென்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஃபுல்லாக இந்த நான் இப்போ காமிக்க போகிறது அனைத்துமே வந்து ஃபுல்லாக எனக்கு மட்டுமே, அது ஐ மீன் எங்களுக்கு மட்டுமே கிடையாது, என்னோட டோட்டல் ஃபேமிலிக்குமே தான். இல்லைன்னா இவ்வளோவா உங்களுக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. இது எல்லாருக்குமே, எங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் தான். இது ஒன்றுனா காட்டுறேன், எப்படி இருக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள். வருஷம் வருஷம் இதே போல் தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் இந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் வந்து எப்போதுமே கடையில் வாங்கவே மாட்டேன். எல்லாமே இதுலேருந்தே தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மிளகாத்தூள்லாம் அரைக்கிறேன்னா அது அனைத்துமே இதுலேருந்து தான். இப்போ வாங்க ஒன்று நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். எடுக்கிறதுக்கு இவ்வளோ அப்படியே கவரோட எடுக்கலாங்க ஒன்றுனா. இது எவ்வளோ, எத்தனை கிலோ பாக்கெட்டு? இது வந்து 1/2 கிலோ பாக்கெட் வெந்தயம். இது வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவோம். அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நான் அனைத்தையுமே உள்ளே வச்சுக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணி மேலே எடுத்து வச்சுருவேன். ஒரு 1/2 கிலோ எடுத்தேன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு எனக்கு வரும், அவ்வளோதான். அடுத்தது வந்து மிளகு. இது வந்து ஆனால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அங்கே மலையிலேருந்து வாங்கிட்டு வராங்களா, அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். போன தடவை வந்து இந்த வெள்ளை மிளகு இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்தாங்க. அதை நான் வந்து அதிகபட்சம் ரசத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆம்லேட்டுக்கெலாம் பெப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை அது வேணான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜீரகம். இது அப்படியே இந்த கொல்லிமலை செட்டு தான். இது அப்படியே அப்படி தானே சொல்லுவாங்க, இந்த டாடா ஏசில எல்லாம் விட்டுட்டு வருவாங்களே. பிரிச்சிருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் தெரியுதா? இல்ல. இது வந்து சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். சில பேர் நான் சோம்புன்னு சொல்றேன், பெருஞ்சீரகமா சிறுஞ்சீரகமான்னு சொல்றீங்க. சோம்புக்கும் ஜீரகத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். சோம்புனா வந்து பெருசா இருக்கும், கொஞ்சம் எல்லோ இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இது வந்து சின்னதா இருக்கு. இதுதான் நம்ம வயிற்றுல அரிசி யூஸ் பண்ணணும். இதுவும் போட்டுக்கலாம், ஆனா அதிகபட்சம் ஜீரகம் இதுதான், குட்டி குட்டியா இருக்குல்ல, இதுதான் வயிற்றுல அரிசி யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த குட்டி கடுகு. இங்க எங்க ஊர்ல அதிகபட்சம் இந்த குட்டி கடுகே கிடைக்க மாட்டேங்குது. மலையிலேருந்து வந்தாதான் இதெல்லாம் அதிகமா இருக்கும். நல்லா இருக்குல்ல, அவ்வளவுதான். இது வந்து டெய்லி யூஸ்க்கு தேவையான மளிகை ஜாமான். இது வந்து டீ தூளாங்க. இது வந்து டீ தூள். நான் இது என்ன, இது என்ன ரேட்? இது 180 ரூபா. 180ஆ? 150ஆ? 150 ரூபா. 150 ரூபா. எவ்வளோ, எத்தனை கிலோ இது? இதுவும் 1/2 kg தான். இது ஆனால் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நான் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு பாக்கிலாம் எடுத்து கொடுத்துருவேன். அப்புறம் வந்து இது என்னங்க, க்ரீன் டீ வாங்கிட்டு வந்தீங்களா? நான் இன்னும் ஒன்றுமே ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அப்படியே நைட்டு தான் வந்தாங்களா, அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே இருந்தாச்சு. காலையிலையும் இங்கே போயிட்டு வந்துட்டோமா, அதனால வந்து இப்போதான் நான் பார்க்குறேன். இப்போதான் நான் எல்லாத்தையும் தூள்னா நான் உங்களோட டேக் தானே வாங்கிட்டு வரேன். இது வேலைமேனுக்கிட்ட வேலை. இது வந்து லீஃபா வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போதுமே டேக் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் கொஞ்சம் வெந்நீரை சுட வச்சோமா அதில் தூக்கி போட்டோமான் இருக்கும். இது அந்த லீஃபாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நான் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கே ஒரு அலுப்பாயிடும். இது வந்து எனக்கு ஒரு செட்டு, அன்னிக்கு ஒரு செட்டு, அப்படியே 2 பேருக்கும் 2 செட்டு கரெக்டாக வாங்கிட்டு வருவாங்க. எக்ஸ்ட்ராலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்புறம் வந்து இது வந்து கண்ணன் தேவன் டீ தூள் தானே. இதுவும் டீ தூள் 1 கிலோ. இது நல்லா இருக்கும், இது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஜெம்ஸாங்க. இது வந்து ஜெம்ஸ். இது
சாப்பிட்டானுங்களா? பாதி தான் இருக்கு. வரும்போதே இதுல இருந்து ஓபன் பண்ணி சாப்பிட்டுருக்கானுங்க 2 பேரும். இது பிளாக் சாக்லேட். இது என்னமோ இது என்ன கலர்? கலர் கலரா இருக்கு. இதெல்லாம் பிரிச்சு கிடக்கு. சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. மண்ணு மாதிரி இருக்கு. இது அப்படியே ஒரு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட வேண்டியதான். அடுத்தது வந்து சிப்ஸு தான் முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து டெய்லி ஏதாவது பழமே சாப்பிட மாட்டேதுங்க. பிஸ்கட்டு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுதுங்க. இது வந்து சிப்ஸ்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப பிடிக்குமா, அதனால சிப்ஸ் மட்டும் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது போல இன்னொரு கவரும் இருக்கு. இது எவ்வளோங்க? ஒரு இது ஒன்று மட்டும் எடுத்து காட்டுங்க. இது 1 கிலோவா? இருக்கு பாருங்க. இது போலதான். இது போல இன்னொரு கவரும் இருக்கு. அந்த கவரும் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2 கவர். இதுதான் எங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பஞ்சாமிர்தம். போன தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 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 3 பேக் இருக்குமா, 3 பேக் ஃபுல்லா பஞ்சாமிர்தம் தான். நான் இந்த தடவை அப்படியே கம்மி பண்ணிடுங்கன்ட்டேன். வேஸ்டா தான் போகுது. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கறதுனால அதை சாப்பிடவே முடியல. நேந்திர சிப்ஸ்ல தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அது அதிகமா சாப்பிட முடியாததுனால கொஞ்சமா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் இந்த தடவை. இது வந்து இந்த பொரி, இது பேரிச்சம்பழம். இது என்ன இப்படி பாக்கிட்டேன். என்ன வந்து குழந்தை இருக்க மாதிரி இருக்கு. காய வைக்கிறது இல்ல. இது வந்து பொட்டணமா இருக்கு. பேரிச்சம்பழம். இது வந்து இந்த கல்லு மிட்டாய். கல்லு மிட்டாய் தானே இது? வந்து கல்லு மிட்டாய். எனக்கு தெரிஞ்ச பேர் கல்லு மிட்டாய். இது வந்து கல்கண்டு, பெரிய கல்கண்டு. எல்லாமே பொரி பாக்கெட் தான், தெரியுதா? நான் பொரி பாக்கெட் தான். இது வந்து திராட்சை. இந்த திராட்சை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வந்து அங்க ரேட் கம்மி. எவ்வளோங்க இது? 100 ரூபாயா? இது வைங்க. இது வந்து இது அப்படியே இது கத்திரிக்கோள் இருக்குதா? இது அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபாய். நல்லா இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும் அது. அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். எடுக்க முடியல. அப்படியே கொத்து கொத்து கொத்தா தெரியுதா? அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது. நிறைய ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 100 ரூபாய் தான் ஒரு பாக்ஸ். நல்லா இருக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்குள்ள சாப்பிட்டா முடிச்சிடலாம் எல்லாத்தையும். நான் சாப்பிட முடியாது. ஓகே, எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டா கரெக்டா முடிஞ்சிடும். நல்லா இருக்கும். ஆனா இது எடுத்து வைக்காவியா? ஏன் இந்த தடவை அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் 4 பழம் 100 ரூபாயா? என்ன சொல்றீங்க? ஏ 4 பழம் 100 ரூபாயா? இது பரவாயில்லையே. ஏன் பக்கத்துலேயேவோ? இது போல எத்தனை கவர் காட்டுங்க. இங்கே பாருங்க, எத்தனை கவர் 100 ரூபாயா? தெரியல. ஐயோ, ஏன் இவ்வளோ? எங்க அத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு கவர் 100 ரூபாங்கவும் எத்தனை 5 கவர் வாங்கியிருக்காங்க 500 ரூபாய்க்கு. பரவாயில்ல, இது அப்படியே 500 ரூபா தான். எங்க கடை போட்டு வித்துடலாங்க. வேற பழமா இருந்தாலும் உட்காந்து இல்ல, இருந்தாலும் இவ்வளோ இருக்கு. அதிகபட்சம் நிறைய பேருக்கு அன்னாச்சி பழமே பிடிக்காது. இது என்னது? இது வந்து அல்வா. எனக்கு ஆனா உண்மையா இந்த அல்வா பிடிக்கவே பிடிக்காது. இந்த கேரளா அல்வா செம்ம எண்ணெயா இருக்கும். இத பாருங்க. இது வந்து இத போய் 2 வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த சீத்தாப்பழமா ஆத்தாப்பழமா? இது இந்த சீத்தாப்பழத்தை இவ்வளவு பெருசு நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் பாக்குறேன். இது நல்லா பழமாயிட்டு இப்போ ஓபன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். நல்லா பெருசா இருக்கு, நல்லா பழுத்து போயிருக்கு. வீடியோ எல்லாம் முடிச்சோன்னே ஈவினிங் போல எடுத்து. இது நான் பார்த்துருக்கேன். இதுதான் மயிலாடுதுறையிலே விற்குது இந்த பழம். நல்லா இழந்தேன். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்ல ஒரு மாதிரி பேரிக்கா இருக்கும்ல, சலசலன்னு இருக்குது. நல்லா இல்லை. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் தெரியல. ஈவினிங் போல சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இந்த தடவை வந்து பசங்களுக்கு எதுவும் வாங்காதீங்க, ஒரு
இதை எடுக்காதியா. ஒரு 3 நாள் 4 நாள் தான், ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். அந்த ஒரு வாரம் தான் அந்த பொருளை வந்து வீட்டில் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தா நான் எங்கெங்க கூட்டுறனோ அங்கங்கெல்லாம் பாட்டா கிடக்கும். அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகும். அதனால எதுவுமே வாங்கிட்டு வராதீங்க பசங்களுக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் சார் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, இந்த தடவை வந்து பென்சில் பாக்ஸ் வந்திருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளோ இது ஒன்று? ஒன்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். பென்சில் பாக்ஸ் நல்லா இருக்கு. 100 ரூபாயா ஒன்று. குவாலிட்டியாக தான் இருக்கு. யாரு? இது அதுதான். இத்தனை பாக்ஸில் என் பொண்ணு வந்து இதை தான் எடுக்கும். நான் என்ன சொல்கிறேன் காட்டுறேன் பாருங்களா. உனக்கு எது வேணும்னா இதுதான். ஏன்னா யூனிகார்ன் பைத்தியம் அவங்க. யார் யாருக்கு இது வந்து 3 பேருக்கு. அதாவது நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அந்த பாப்பாவுக்கு, அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு, அண்ணி பொண்ணு ஒன்று இருக்கு அந்த பாப்பாவுக்கு. இது 3 பேருக்கும். அவ்வளோதான். அவனுங்க அண்ணி பசங்க 2 பேர் இருக்கானுங்களா, அவனுங்க 2 பேருக்கும் கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது என்னது 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 பெயிண்டிங்கா? என்னது? இது நம்ம ஸ்லேட் அழைப்போமே, இந்த ரோஸ் கலர்ல இருக்குமே. எப்படிங்க இருக்கணும்? ஏய் சூப்பரா இருக்குது. எப்படி நல்லா இருக்குப்பா. இதுங்க பாரா. தெரியலையா? ஐயோ பாரு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. அது இந்த மாதிரி வெள்ளாரி ஜாமத்தெல்லாம் தவிர்த்து இதை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, அது உண்மைதான். இதுவும் ஒரு 4 நாள் தான் வரும். இது வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே 3 4 5 6 7 8 இருக்கு. 8 நல்லா இருக்குல்ல. இது எனக்கு ரொம்ப இதான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஸ்வெட்டர் கொடுக்கறதுக்கு. நான் வந்து காலையில் ஒன்று பிங்க் கலர் போட்டிருந்தேன்னா அதுதான் எனக்கு வாங்கிட்டு வந்தது. பாக்கிலாம் இது யார் யாருக்குன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். அவ்வளோதானங்க. அப்புறம் நான் அந்த காமிச்சேன் அந்த இதுவா கலருங்களா, இது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கு. அது வந்து அப்படியே கடன்னு ஆடுது. அது இந்த ஓட்டை வேற விழுந்துருச்சு. அதனால சார் வந்து எனக்கு இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, நல்லா வெயிட்டாக இருக்காண்ணா. எவ்வளோ இது? அழுவண்ணா ரேட்டு கூடயா? 800 ரூபாயா? பரவாயில்ல, ஆனால் வெயிட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து அந்த கோமாதாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் பிள்ளை எனக்காக எடுத்துட்டு வந்தது. ஏன் இது வந்து என்னது, பம்பை ஆத்துலேருந்து எடுத்துட்டு வந்தான் இதை. இது அப்புறம் வந்து இது வந்து எனக்காம், இது வந்து பாப்பாவுக்கு குட்டிமாவுக்காம், அப்புறம் வந்து இது அவனுக்காம். இது 3 பேரும் நாங்களாம். இதையே அவங்க அப்பா கிடையாது. இதே நைட்டை வச்சு படைச்சோம். இதையுமே பொருங்க பொட்டுல அவன் தான் வச்சான். அப்புறம் வந்து கோயிலேருந்து மணி எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய மணி மேல இருக்கு. அவ்வளோதான். கோயிலேருந்து மணி எடுத்து நிறைய மணி மேலே இருக்கு. அதை வருஷம் பொங்கல் கிளீன் பண்ணுவோம்ல, அப்போ விலைக்கு தொடச்சி மேலேயே வச்சிருவேன். அவ்வளோதான். அடுத்தது இதெல்லாம் வந்து கயிறு, இதெல்லாம் வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கயிறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பேன் விரிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலாம். டைம் இப்போயே ஆயிடுச்சு. வாங்க அங்கே போய் மீட் பண்ணலாம். இப்போ வித்தியாசமான இடத்துல சமைக்க போகிறோம், அதையும் பார்க்கலாம் வாங்க.